எனக்கு டிப்ரெஷனே வந்துரு போல இருக்கு இந்த இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல அப்படின்னு. ஸ்ட்ரெஸ் ஓவர் a period of time can contribute to depression, but depression can happen because of various other factors. So and sleep disturbances இருக்கும், eating disturbances இருக்கும். நம்ம இப்போ பார்த்தோம்னா நிறைய பீப்புள் வந்து they live a very normal life, சிரிச்சிட்டு ஒரு பார்ட்டி பண்ணிட்டு நார்மலா இருக்கிறாங்க. பட் ஆனா அவங்களோட தாட் ப்ராசஸை வந்து சுத்தி இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியல. when it was very severe only who have lots of suicidal thoughts and all, அது வந்து டிப்ரெஷன் தான்ன்றது அவங்களுக்குமே அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அண்ட் அவங்கள சுத்தி உள்ளவங்களுக்கும் வந்து they are, அதாவது ஒன்று ஓவரா தூங்குவாங்க, 12 hour 16 hour தூங்குவாங்க, பெட்டு கிடைச்சா போதும் தூங்கிடுவாங்க. இன்னொன்று வந்துட்டு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னதான் பண்ணாலும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம்ன்றதே வந்துட்டு அவங்களுக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்களால அதே எம்பத்தியோட அதே சந்தோஷத்தோட மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இது டிப்ரெஷன். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு உதவி வேணும்னு கத்தும் அவங்களோட மைண்டு. ஆனால் வெளியில் வந்துட்டு அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி அவங்க வந்துட்டு they'll be moving around. இல்லை அவங்களோட லவ் லைஃபாக இருக்கலாம். இந்த டிப்ரெஷன் ஆர் இந்த ஹை ஃபங்க்ஷன் டிப்ரெஷன்றது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படிலாம் பாதிக்கும்? ஒரு டைமில் ஒருவேளை அவங்க பெயிண்டிங் நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு டான்ஸ் நல்லா வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி activities that they used to take pleasure in இப்போ வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஹெல்த் குரு வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அவினாஷ் இருக்காங்க. இஸ் அ சைக்காலஜிஸ்ட். ஒரு 10 வருஷமாக இந்த சைக்காலஜி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நமக்காக இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் பற்றிலாம் நம்ம வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் அவினாஷ். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தா நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம ஆஃபீஸ் போகிறோம், ஒர்க் போகிறோம், காலேஜஸ் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோமா, இல்லை நமக்கு அது டிப்ரெஷனா, இல்லை வந்து ஹை ஃபங்க்ஷனல் டிப்ரெஷனில் இருக்காங்களா அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸ் எப்படி நம்ம சொல்கிறது? ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இது ரெண்டுமே வந்து டூ வெரி டிஃப்ரெண்ட் திங்ஸ், ரைட்? இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்திங்கன்னா there is always an activity or ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தினால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் காஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாட்டர்டே எனக்கு இந்த ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டு நோக்கி நான் போகும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகிட்டே வரும். இல்லைனா ஐம் பிளானிங் மை வெக்கேஷன். ஸோ அது அந்த ஈவெண்ட்டை நோக்கி நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகிட்டு வரும். அந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் நார்மலாக வந்து இட் வில் டை டவுன், ரைட்? இப்போது டிப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங் ஆல் டுகெதர், ரைட்? இப்போது டிப்ரெஷனில் என்ன இருக்குன்னா இப்போ சில பேருக்கு வந்துட்டு ஒரு பெர்சிஸ்டண்ட்டாக அந்த டிப்ரெசிவ் ஃபீலிங்ஸ் இருக்கலாம், அனடோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீலிங் ஆஃப் எம்டினஸ், ஆப்பத்தி, ரைட்? ஒரு சந்தோஷமான ஒரு படம் பார்க்குறாங்கன்னா கூட அவங்க வந்துட்டு அப்படின்வாங்க. இப்போ எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க தியேட்டரில், இவங்க மட்டும் வந்துட்டு ஒரு ஸ்மர்க்கோட நிறுத்திடுவாங்க, ரைட்? அவங்களுக்கு அந்த லாஃப் மாதிரி வராது. ஸோ அண்ட் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், ஈட்டிங் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஒன்று நிறைய சாப்பிடுவாங்க, இல்லைனா வந்துட்டு சாப்பிட்றது ரொம்ப கம்மி பண்ணுவாங்க. இது மாதிரி டிப்ரெஷன் எடுத்திங்கன்னா இட்ஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் யூனோ கான்செப்ட் ஆல் டுகெதர். ஸோ இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ். ஆனால் கொல்லோக்கியலாக மக்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு டிப்ரெஷனே வந்துரு போல இருக்கு இந்த இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல அப்படின்னு. ஸ்ட்ரெஸ் ஓவர் a period of time can contribute to depression, but depression can happen because of various other factors. Stress, in other words, it's episodic. It's for that particular situation. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் கேன் லீட் டு டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன சைன்ஸ் ஆர் இதெல்லாம் இருந்தால் வி கேன் ஐடென்டிஃபை தே ஆர் இன் டிப்ரெஷன்? பிகாஸ் நம்ம இப்போ பார்த்தோம்னா நிறைய பீப்புள் வந்து they live a very normal life, சிரிச்சிட்டு ஒரு பார்ட்டி பண்ணிட்டு நார்மலாக இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களோட தாட் ப்ராசஸை வந்து சுற்றி இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியல. when it was very severe only we can identify that, or sometimes we are seeing lots of people who have lots of suicidal thoughts and all. அது வந்து டிப்ரெஷன் தான்ன்றது அவங்களுக்குமே அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அண்ட் அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்கும் வந்து they are he or she is smiling and they are having fun, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க அப்படி. ஸோ நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அண்ட் டிப்ரெஷனுக்கும் ஹை ஃபங்க்ஷன் டிப்ரெஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்?
ஓகே. ஸோ டிப்ரெஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா DSM-5. ஓகே. ஸோ DSM-5 TRல ஒரு 9 ட்ரேட்ஸ் இருக்குது. இந்த 9 ட்ரேட்ஸில் 5 ட்ரேட்ஸ் இருந்தாலே இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் யூ கேன் ஹேவ் டிப்ரெஷன். இந்த ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு பர்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா யூ வில் குவாலிஃபை டு பி டயக்னாஸ்ட் அஸ் யூ ஹேவ் டிப்ரெஷன், ரைட்? ஆனால் இப்போ வந்துட்டு அதில் சைக்கோமோட்டார் ரீட்டார்டேஷன் இந்த மாதிரிலாம் டெர்மினாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளாக விளக்குறேன், ரைட்? இப்போ ஒன்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹைப்பர்சோம்னியா இல்லை இன்சோம்னியா இருக்கலாம். அதாவது ஒன்று ஓவராக தூங்குவாங்க, 12 ஹவர் 16 ஹவர் தூங்குவாங்க, பெட்டு கிடச்சா போதும் தூங்கிடுவாங்க. இன்னொன்று வந்துட்டு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்படியும் சில பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஈட்டிங் பேட்டர்ன்ஸில் சேஞ்சஸ் ஏற்படலாம், நிறைய சாப்பிட ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு கம்மியாக சாப்பிட்ற மாதிரியும் போகலாம். சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு அதை சாப்பிடணுன்னே தோணாது டிப்ரெஷனில் இருக்கும்போது, அப்படியும் போகலாம், ரைட்? நெக்ஸ்ட் வந்துட்டு சைக்கோமோட்டார் ரிட்டார்டேஷன், அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். தென் நீங்கள் சொன்ன மாதிரி சூசைடல் ஐடியேஷன் இருக்கலாம். நிறைய எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் கேசஸ்க்குலாம் அந்த சூசைடல் ஐடியேஷன் இருக்கும். ஃபீலிங்ஸ் ஆஃப் கில்ட் இருக்கும் அவங்களுக்கு, ரைட்? ஐயோ, why am I doing this, எதுக்கு இப்படி இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆஃப் கில்ட் இருக்கும். அண்ட் ஃபைனலி ஒரு எம்டினஸ் அண்ட் ஆப்பத்தி இருக்கும் அவங்களுக்கு, ரைட்? என்னதான் பண்ணாலும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம்ன்றதே வந்துட்டு அவங்களுக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் அவங்க இருப்பாங்க. அவங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே எம்டியாவே இருக்கும். அவங்களால அதே எம்பத்தியோட அதே சந்தோஷத்தோட மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இது டிப்ரெஷன். ஹை ஃபங்க்ஷனிங் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் ஆல் ஆஃப் திஸ் எம்டினஸ். உங்க ஈட்டிங் பேட்டர்ன்ஸ் மாறலாம், உங்க ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் மாறலாம், இதெல்லாம் இருக்கு. ஆனால் தேர் குட் பி 2 ஃபேக்டர்ஸ், ரைட்? ஃபேக்டர் 1 வந்துட்டு அவங்களுக்கே தெரில, அவங்க வந்துட்டு ஒரு நார்மல் யூனோ காலையில் எழுந்து அதை முடிக்கணும், இதை முடிக்கணும், இதை முடிக்கணும், இதை முடிக்கணும்னு ஒரு ஷெட்யூலில் இருக்கிறதுனால, ரைட்? தே மைட் ஜஸ்ட் கண்டினியூ வித் தட் ஷெட்யூல். ஃபேக்டர் 2 is more of a sociological பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கலாம். இப்போ சின்ன வயசில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நீ உனக்கு வந்துட்டு லேசியாக இருக்குது, ரைட்? கொலோக்கியலாக லேசியாக இருக்குன்னு சொன்னேன்னா மக்கள் வந்துட்டு உன்னை you're not resilient-ன்னு வாங்க, ரைட்? ஸோ there is a taboo associated with feeling depressed, feeling lethargic, இதெல்லாம். ஸோ இதனால வந்துட்டு தே எண்ட் அப் ட்ரைங் டு புஷ் தெம் செல்வ்ஸ், ரைட்? அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு உதவி வேணும்னு கத்தும் அவங்களோட மைண்டு. ஆனால் வெளியில வந்துட்டு அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி அவங்க வந்துட்டு தேல் பி மூவிங் அரவுண்ட், ரைட்? ஸோ திஸ் இஸ் மோர் ஆஃப் அ ஹை ஃபங்க்ஷனிங் டிப்ரெஷன். இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா, இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வந்துட்டு நார்மலாகவே ஒரு பேஸ்லைன் பிஹேவியர்ன்றது அவங்களுக்கு தெரியும், ரைட்? இப்போ இந்த பேஸ்லைன் பிஹேவியர், அதாவது இவங்க பொதுவாக இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, பொதுவாக இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் தெரிஞ்சால் கூட somebody who is very close can probably try to have a little bit of extra interaction to see எதனா அவங்கள பாதர் பண்ணுதான்னு, ரைட்? அந்த மாதிரி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் ஒரு தூரத்துலேருந்து அவங்கள பார்க்கும்போதோ இல்லை நம்ம டச் அண்ட் கோ, அதாவது மீட் பண்ணிட்டு ஹாய் ஹலோ அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்குலாம் வந்து கண்டுபிடிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. இப்போ நீங்கள் சொல்லும் போது கிட்டக்க அவங்க கூட க்ளோஸாக அசோசியேட் ஆயிருக்கவங்க அவங்க டெய்லி லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்ததுன்னா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த திங் இட் கோஸ் அன்நோட்டிஸ்ட். அண்ட் ஹவு டஸ் திஸ் அஃபெக்ட் தேர் ரிலேஷன்ஷிப் வித் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை அவங்களோட லவ் லைஃபாக இருக்கலாம். இந்த டிப்ரெஷன் ஆர் இந்த ஹை ஃபங்க்ஷன் டிப்ரெஷன்றது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படிலாம் பாதிக்கும்? ஸோ ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நிறைய விதத்தில் பாதிக்கும். ஸோ ஒன் ஆஃப் த சைன்ஸ் வில் பி ஃப்ளேக்கி பிஹேவியர் பேட்டர்ன்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு ஹே இந்த வீக்கெண்ட் இந்த மாதிரி போயிட்டு நம்ம பார்ட்டி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைனா வந்து லெட்ஸ் கோ டு திஸ் ரெஸ்டாரண்ட், இங்கே லஞ்ச் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க, ஓகே சொல்கிறாங்க. லாஸ்ட் மினிட்ல பிளான்ஸ் கேன்சல் பண்ணலாம், ரைட்? தென் அதர் திங் இஸ் அவங்கள ரொம்ப க்ளோஸ், அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க கவனிச்சாங்கன்னா சடன்லி அவங்க வந்து ஒரு பெட்லேயே இருக்கிற மாதிரி, ஆர் அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி செய்யணுன்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரைட்? இந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓவரால் ஜாய்ஸ், ரைட்? லைக் ஒரு டைமில் ஒருவேளை அவங்க பெயிண்டிங் நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு டான்ஸ் நல்லா வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி activities that they used to take pleasure in, இப்போ வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். That is your classic anhedonia, right? Loss of interest in everything. Okay. So இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு தான் எக்ஸ்ட்ரின்சிக்காக நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் யூஸ்வலாக அவங்களுக்கே அது தோணணும். நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலும் பேசலாம், we can ஹே எதுனா பாதர் பண்ணதா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, எதுனா நம்ம அந்த மாதிரி பேசலாமே தவிர அவங்களுக்கே வந்துட்டு உள்ளார அந்த ஒரு ஹெல்ப் கேட்கணும்
அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், ரைட்? இப்போது another thing is the causal factor of depression. டிப்ரெஷனுக்கு வந்துட்டு நிறைய காசஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்க டிப்ரெஷன் இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டே போனீங்கன்னா கூட ஐ திங்க் மோஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் வில் ஆஸ்க் யூ டு டூ அ பிளட் ஒர்க், ரைட்? ஏன்னா நிறைய ஃபிசியோலாஜிக்கல் ரீசன்ஸ் கூட உங்களுக்கு டிப்ரெஷன் லைக் சிம்டம்ஸ் தரும். தைராய்டு இஷ்யூஸ், ரைட்? டயபிட்டிஸ், ரைட்? வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ், ரைட்? வைட்டமின் டி ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? இந்த மாதிரி நிறைய ஃபிசியோலாஜிக்கல் இஷ்யூஸ் கூட உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் லைக் சிம்டம்ஸை நல்லாவே தரும். ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கே அவங்களோட பாடி என்ன சொல்லுது, அவங்க மைண்ட் என்ன சொல்லுது, அதை அவங்க கொஞ்சம் கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களே வந்துட்டு தே கேன் யூஸ்வலாக இந்த மாதிரி விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணாலே வந்துட்டு they'll be out of it. இப்போ நீங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சைன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. சம்டைம்ஸ் வி ஃபீல் வெரி டிமோட்டிவேட்டட். நம்ம வந்து இந்த ஒர்க் அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லேசியாக ஃபீல் பண்ணுவோம். இல்லை வந்து இமோஷனலி நம்ம வந்து ஆயிடுவோம். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்ல வந்து it will be very alarming and concerning. But நம்ம சம்டைம்ஸ் அந்த லேசினஸாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு போவோம். இது வந்து டிப்ரெஷனுக்கும் இல்லை வந்து நம்ம வந்து அப்புறமேல் பண்ணிக்கலாமா அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? பிகாஸ் இப்போ நான்லாம் என்ன கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் ஐ வில் ஃபீல் வெரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். அண்ட் ஓவர் த பீரியட் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஐ நேம் தட் இஸ் அட் இல்லை நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அதனால தான் நான் அதை பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹவு டு வி ஐடென்டிஃபை த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் அண்ட் அதை வந்து எப்படி டீல் பண்ணுறது டெய்லி லைஃப்பில்? ஓகே, இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஐ வாண்ட் டு ஒர்க் அவுட், ஆனால் என்னால் வந்துட்டு ஜிம்முக்கு என்ன மூவ் பண்ணிட்டு போக முடியல, கரெக்டுங்களா? ஸோ வாட் யூஆர் ரெஃபரிங் டு இஸ் மோர் டு டூ வித் மோட்டிவேஷன், ரைட்? இப்போ டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு DSM-5 சொல்லியிருக்கு. தேர் நீட்ஸ் டு பி சம் கைண்ட் ஆஃப் இம்பேர்மெண்ட், தேர் நீட்ஸ் டு பி சம் கைண்ட் ஆஃப் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது பர்சிஸ்டண்ட்டாக அவங்களால வந்துட்டு அந்த லாஸ் ஆஃப் ஹோப் அந்த மாதிரி இருக்கணும். அப்போதான் வந்து அது டிப்ரெஷன் மாதிரி குவாலிஃபை ஆகும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு லேசி டே இருக்கு, யூ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அ சில், ப்ரொக்ராஸ்டினேட் அ லிட்டில், இன்னைக்கு பண்ண வேண்டியதை நாளைக்கு பண்ணலான்னா நோ ப்ராப்ளம். ஆனால் இன்னைக்கு அர்ஜென்ட் இல்லாத மேட்டர் நாளைக்கு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணாங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு டெட்லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவீங்க அந்த ஒர்க்கை. ஓகே, ஆனால் இப்போ ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்க வந்துட்டு தே வாண்ட் ஈவன் அவங்களுக்கு ஓகே ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரியும், டெட்லைன் வருதுன்னு தெரியும், பட் ஐ எம் ஸ்டில் கோயிங் டு ஐ திங்க் ஐ வில் கிவ் இட் அ பாஸ், நாளைக்கு எதனா ரீசன் சொல்லிக்கலாம், அந்த மாதிரி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ நவ் யூ ஹவ் டோல்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் ஹை ஃபங்க்ஷனல் டிப்ரெஷனுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் அண்ட் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பற்றிலாம் நிறைய நீங்கள் சொன்னீங்க. பிஃபோர் வி எண்ட் திஸ் வீடியோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு டெல் த வியூவர்ஸ், நீங்கள் வந்து வென் தேர் இஸ் நீட் ஆஃப் ஹெல்ப் we have to go and ask for help. ஏன்னா இப்போ வந்து I can see a lot of women at least they went out and they tell that I'm in stress, but men they brush out இல்லை இது வந்து ஐ ஹாவ் டு ரன் ஃபார் த ஒர்க் அண்ட் ஐ எம் த பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நடக்கிற நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை வந்து தே ஆர் நாட் ஈவன் ஓப்பனிங் அப். வாட் யூ வாண்ட் டு டெல் த வியூவர்ஸ்? ஓகே, ஸோ ஃபார் த மென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்துட்டு அவங்களுக்கு தேர் வே ஆஃப் ஷோயிங் டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் கேன் பி டிஃப்ரெண்ட். அவங்க இரிட்டபிளாக இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்னாப்பிஷாக இருப்பாங்க, எரிஞ்சு விழலாம். ஸோ இந்த மாதிரி அகெயின் பேஸ் அண்ட் பிஹேவியர்லேருந்து அந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா இட்ஸ் குட் டு கெட் செக்ட். ஓகே, எல்லா வியூவர்ஸ்க்குமே மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் நான் சொல்கிறது ஒரே இதுதான், த சேஞ்ச் that you want starts with awareness. நீங்கள் லேபிள் இப்போ ஒரு இருட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சவுண்ட் வருது, டம்முன்னு ஏதோ ஒன்று விழுந்துருக்கு கீழே, நீங்கள் வந்து ஐயோ என்ன வந்துச்சு என்ன ஆயிடுச்சு நீங்கள் தேடுவீங்க, ரைட்? ஆனால் நீங்கள் லைட்டை போட்டிங்கன்னா டக்குன்னு ஓகே விழுந்தது ஒரு புக்கா அப்படின்னு யூ வில் பி அ லாட் மோர் காமர் பிகாஸ் இப்போ நவ் யூ ஹாவ் த கண்ட்ரோல் ஓவர் இட், ரைட்? ஸோ உங்களுக்கு நம்ம பேசினது வியூவர்ஸ்க்கு வந்து ரிலேட்டபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ வுட் சே டூ அ லிட்டில் மோர் ரிசர்ச் ஆன் தீஸ் டாபிக்ஸ், ரைட்? தெர் இஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு தேதியில் அண்ட் கன்சல்ட் அ சைக்காலஜிஸ்ட் ஆர் ஈவன் அ சைக்கியாட்ரிஸ்ட், இஸ் நத்திங் ராங் இன் தட், ரைட்? அண்ட் அவங்ககிட்டேருந்து வந்துட்டு ஒரு ஹெல்ப் எடுத்து அங்கேருந்து தெர் மோர் தென் 500 டிஃப்ரெண்ட் வேஸ் டு ட்ரீட் டிப்ரெஷன், right? And definitely வந்துட்டு this is treatable and definitely something that people can help out with. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்து கூடிய சீக்கிரம் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.